ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமும், மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமும் கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து செகண்ட் செமஸ்டருக்கு வந்து கரண்ட் பேப்பரும், மித்த செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரியர் பேப்பர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேப்பர்ஸ்லாம் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் கொஸ்டின் வந்து ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அது மாதிரி அல்கோரிதம்ஸ் பேப்பர் பொறுத்தவரை கொஞ்சம் மீடியமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் மீடியமாக வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் வந்து மத்தியானம் நடந்திருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வர எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கேட்கல. ஸோ ஓரளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ அதனால் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. கண்டிப்பாக சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதனால் ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே டாபிக் ஒரே கான்செப்ட் மட்டும் பார்க்காதீங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், BEE, எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ், EAE இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அரியர் பேப்பர் மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. அனெக்ஸரில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அரியர் எக்ஸாம் தான் எழுத போகிறோம், ஸோ அதனால் பாஸ் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு ஏனோ தான் அட்டன் பண்ணாமல் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறப்பவே கண்டிப்பாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஜாவா ப்ரோக்ராம் வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ப்ரோக்ராமோட சிண்டெக்ஸ் பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டைப்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் எல்லா பேப்பரும் பார்த்து வச்சுக்கோங்க. BEE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்ஸு, அதுவும் மெத்தட்ஸு, பிளாக் டயக்ராம், காம்போனன்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்லாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த சர்க்யூட்டை வந்து கரெக்டாக நீங்கள் படித்து ப்ராப்பராக வந்து ஆன்சர் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் லாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் படிச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் 1க்கு 3 தடவை படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரியவே செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் 4-5 தடவை ரீட் பண்ணுங்கள். அதை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டினை வந்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா 3 இதாக கேட்குறாங்க. ஸோ ஒரே கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரே இதில் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதில் நீங்கள் 2 தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இதை தெரியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த ஆப்ஷனில் இருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணுற பெஸ்ட்டு. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இது எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினச்சிருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மறக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 தெரியும் அப்படின்னா அதிலே ஒன்று மறந்துச்சு அப்படின்னா ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் அதர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருப்பீங்க. அப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுத பாருங்கள். ஸோ மெஜாரிட்டியாக கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சிருங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ வருது. அதனால் ஒரு டாபிக் படிக்கிங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினை மட்டுமே நீங்கள் வந்து படிக்காதீங்க. அந்த கொஸ்டினே பல விதமாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாத்துலேயும் அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ், மெத்தட்ஸு, டைப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. கோடிங் பேப்பர் அப்படின்னா கண்டிப்பாக சிண்டெக்ஸு அது போக வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க பாருங்கள். ஸோ அரியர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கரண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லா பேப்பரும் நீங்கள் நார்மலாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். உங்கள் பேப்பர் கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வர்றப்போ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணும்னு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை தவிர்க்க பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரீசெக்கப் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பாதையில் வந்து ஒரு கிணறுல ஒரு குழியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணுனே வந்து அந்த குழிக்குள்ளே விழ மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாமல் தான் விழுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேணுனே ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் லாஸ்ட்டாக நீங்கள் ரீசெக்கப் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களால் வந்து தவிர்க்க முடியும். ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். இன்றைக்கி கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ உங்கள் 5 விரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விரலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். அரியர் பேப்பரை கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். கரண்ட் செமஸ்டர் பேப்பரும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.